वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 40 प्राच्यां विनत प्रेषणम् கிழக்கு திக்கில் வினத்தன் என்ற வானரனை அனுப்புவது. चत्वारिंशः सर्गः 40வது सर्गम् प्राच्यां विनत प्रेषणम् கிழக்கு திக்கில் வினத்தன் என்ற வானரனை அனுப்புவது. अथ राजा समृद्धार्तः सुग्रीवप्लवगेश्वरः उवाच नरशार्दूलं रामं परबलार्दनम्. अथ அப்பொழுது समृद्धार्थः எண்ணம் முற்ற பெற்றவனும் प्लवगेश्वरः வானரர்களுக்கு ஈசனுமான சுக்ரீவஹா சுக்ரீவ ராஜா மன்னன் பரபலார்தனம் சத்ரு சைன்யத்தை அழிக்கும் நரசார்தூலம் புருஷோத்தமராகிய ராமம் ஸ்ரீராமரை பார்த்து உவாச்ச மொழிந்தான். அப்பொழுது எண்ணம் முற்ற பெற்றவனும் வானரர்களுக்கு ஈசனுமான சுக்ரீவ மன்னன் சத்ரு சைன்யத்தை அழிக்கும் புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரை பார்த்து மொழிந்தான். ஆகதா விநிவிஷ்டாಶ್ಚ பலின காமரூபிணः வானரா வாரணேந்திராபா ये மத்விஷயவாசினः. ஏவர்கள் மத்விஷயவாசினः எனது தேசத்தில் வசிக்கின்றவர்களும் வாரணேந்திராபா யானை அரசுகளை நிகர்த்தவைகளும் பலினஹா பலசாலிகளும் காமரூபினஹா நினைத்த ரூபம் எடுக்க வல்லவர்களுமான வானராகா வானரர்களோ அவர்கள் ஆகதாக வந்துவிட்டார்கள். விநிவிஷ்டாச்ச வசதியாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எவர்கள் எனது தேசத்தில் வசிக்கின்றவர்களும் யானை அரசுகளை நிகர்த்தவைகளும் பலசாலிகளும் நினைத்த ரூபம் எடுக்க வல்லவர்களுமான வானரர்களோ அவர்கள் வந்துவிட்டார்கள், வசதியாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். த இமே பகோ விக்ராந்தைர் ஹரிபிர் பீம விக்ரமைः ஆகத வானரா கோரா दैत्ये दानव सन्निभाः. ते अंदे इमे इंदे घोराः अंजतक दैत्य दानव सन्निभाः. दैत्य दानवर्களை நிகர்த்த வானராக வானரர்கள் பகு விக்ராந்தைகி அளவு கடந்த ஆற்றல் உடையவர்களும் பீம விக்ரமைகி அளவில்லாத ஆண்மை உடையவர்களுமான ஹரிபிகி வானரர்களோடு ஆகத்தாக வந்திருக்கிறார்கள். அந்த இந்த அஞ்சத்தக்க தைத்திய தானவர்களை நிகர்த்த வானரர்கள் அளவு கடந்த ஆற்றல் உடையவர்களும் அளவில்லாத ஆண்மை உடையவர்களுமான வானரர்களோடு வந்திருக்கிறார்கள். க்யாத்த கர்மாப்பதானாश्च பலவந்தோ ஜிதக்லமாः பராக்கிரமேஷு க்யாதா வ்யவசாயேஷு சோத்தமாः. க்யாத்த கர்மாபதானாச்ச நற்தொழிலும் நல் ஒழுக்கமும் உடையவர்கள் பலவந்தः வலி உள்ளவர்கள் ஜித்தக்லமாக இளைப்பில்லாதவர்கள் பராக்கிரமேஷு சத்ருக்களை தாக்கும் விஷயங்களில் விக்யாதாக பிரசித்தி பெற்றவர்கள் வியவசாயேஷு சமயத்திற்கு வேண்டிய உபாயங்களில்
உத்தமாகாச்ச தேர்ந்தவர்கள். நற்றொழிலும் நல்லொழுக்கமும் உடையவர்கள், வலி உள்ளவர்கள், இளைப்பில்லாதவர்கள், சத்துருக்களை தாக்கும் விஷயங்களில் பிரசித்தி பெற்றவர்கள், சமயத்திற்கு வேண்டிய உபாயங்களில் தேர்ந்தவர்கள். பிருத்திவ்யம்புச்சராராம நானாநக நிவாசினः கோட்யோகாश्च இமே பிராப்தா வானராஸ்தவ கிங்கராः. பிருத்திவ்யம்புச்சராः பூமியிலும் ஜலத்திலும் வசிப்பவர்கள், நானாநக நிவாசினः பல மலைகளிலும் வசிக்கின்றவர்கள், கோட்யோகாः எத்தனையோ கோடிக்கணக்காக, பிராப்தாக வந்திருக்கின்றார்கள். ராமா ஸ்ரீராமா இமே இந்த வானராச்ச வானரர்கள் எல்லோருமே, தவ தேவரீரது கிங்கராக ஏவலாளர்கள். பூமியிலும் ஜலத்திலும் வசிப்பவர்கள், பல மலைகளிலும் வசிக்கின்றவர்கள், எத்தனையோ கோடிக்கணக்காக வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீராமா இந்த வானரர்கள் எல்லோருமே தேவரீரது ஏவலாளர்கள். நிதேஷவர்த்தினः சர்வே சர்வே குரோஹிதே ரதாः அபிப்ரேத்தம் அனுஷ்டாத்தும் தவ சக்ஷ்யந்த்யரிந்தமா. அரிந்தம சத்ரு சம்ஹாரகரே சர்வே எல்லோரும், நிதேஷவர்த்தினக ஆக்ஞைப்படி நடப்பவர்கள், சர்வே எல்லோரும், குரோஹிதே யஜமானனுக்கு நன்மை செய்வதில், ரதாஹா ஊக்கமுடையவர்கள், தவ தேவரீரது அபிப்ரேத்தம் திருவுளத்தில் உள்ளதை அனுஷ்டாத்தும் செய்து முடிக்க, சக்ஷ்யந்தி ஏற்றவர்கள் ஆவார்கள். சத்ரு சம்ஹாரகரே எல்லோரும் ஆக்ஞைப்படி நடப்பவர்கள், எல்லோரும் எஜமானனுக்கு நன்மை செய்வதில் ஊக்கம் உடையவர்கள், தேவரீரது திருவுளத்தில் உள்ளதை செய்து முடிக்க ஏற்றவர்கள் ஆவார்கள். யன்மன்யசே நரவ்யாக்ர பிராப்த காலம் ததுச்யதாம் த்வத்சைன்யம் த்வத்வசே யுக்தம் ஆஜ்ஞாபயித்துமர்ஹசி. நரவ்யாக்ர புருஷோத்தமாயேத்யதை பிராப்த காலம் ஏற்ற காலமாக மன்யசே திருவுளத்தில் கொண்டிருக்கிறீரோ, தது உச்சியதாம் அருளி செய்யப்படட்டும். த்வத்வசே தேவரீரது ஆக்ஞையில் யுக்தம் இருக்கும். த்வத் சைன்யம் தேவரீரது சைன்யத்தை ஆக்ஞாபயித்தும் கட்டளை செய்ய அருகசி திருவுள்ளம் கொள்ள வேண்டும். புருஷோத்தமா எதை ஏற்ற காலமாக திருவுளத்தில் கொண்டிருக்கிறீரோ அது அருளி செய்யப்படட்டும். தேவரீரது ஆக்ஞையில் இருக்கும் தேவரீரது சைன்யத்தை கட்டளை செய்ய திருவுள்ளம் கொள்ள வேண்டும். காமமேஷாமிதம் காரியம் விதித்தம் வீர தத்வதः ததாபிதோ யதா தத்வம் ஆஜ்ஞாபயித்துமர்ஹசி. வீரசூரரே, இதம் காரியம் இந்த காரியமானது தத்துவதா உள்ளபடி ஏஷாம் இவர்களுக்கு விதித்தம் தோ தெரிந்த விஷயமே. ததாபி அப்படி இருந்தாலும் யதா தத்துவம் நடக்க வேண்டியபடியே காமம் திருவுள்ளத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆக்ஞாபயித்தும் ஆக்ஞாபிக்க அருகசி திருவுள்ளம் கொள்வீராக. சூரரே, இந்த காரியமானது உள்ளபடி இவர்களுக்கு தெரிந்த விஷயமே. அப்படி இருந்தாலும் நடக்க வேண்டியபடியே திருவுள்ளத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆக்ஞாபிக்க திருவுள்ளம் கொள்வீராக.
इति ब्रुवाणं सुग्रीवं रामो दशरथात्मजः बाहुभ्यां सम्परिष्वज्य इदं वचनमब्रवीत् दशरथात्मजः दशरथरिन्पुदल्वराण रामः श्रीरामर् इति மேற்கண்டவாறு ब्रुवाणं பேசுகிற சுக்ரீவம் சுக்ரீவனை பாகுபியாம் இரு கரங்களாலும் சம்பரிஷ்வஜ்ய கட்டித் தழுவி இதம் இனி வருகிற வச்சனம் சொல்லை அப்ரவீத் சொன்னார். தசரதரின் புதல்வரான ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு பேசுகிற சுக்ரீவனை இரு கரங்களாலும் கட்டித் தழுவி இனி வருகிற சொல்லை சொன்னார். ஞாயதாம் சௌமிய வைதேஹி யதி ஜீவதே பானவா स च देशो महाप्राज्ञ यस्मिन् वसति रावणः. சௌமியே அப்பா மகாபிராஜ்ஞ பேரறிவாளா வைதேகி ஜானகி ஜீவத்தே யதிவா உயிரோடு இருக்கிறாளா நாவா இல்லையா என்பதும் யஸ்மின் எவ்விடத்தில் ராவணஹா ராவணன் வசத்தே வசிக்கிறானோ சஹா தேசகா ச அந்த தேசமும் நியாயதாம் அறியப்படட்டும். அப்பா பேரறிவாளா ஜானகி உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பதும் எவ்விடத்தில் ராவணன் வசிக்கிறானோ அந்த தேசமும் அறியப்படட்டும். अधिगम्य तो वैदेहीं निलयं रावणस्य च प्राप्तकालं विधास्यामि तस्मिन् काले सह त्वया. ராவணஸ்ய ராவணனது நிலையம் ச இருப்பிடத்தையும் வைதேகியும் தோ வைதேகியை பற்றியும் அதிகம்ய அறிந்தபின் தஸ்மின் அந்த காலே சமயத்தில் பிராப்த காலம் காலத்திற்கு ஏற்றதை துவயா உன்னோடு சகா கூட விதாஸ்யாமி ஆலோசனை செய்கிறேன். ராவணனது இருப்பிடத்தையும் வைதேகியை பற்றியும் அறிந்தபின் அந்த சமயத்தில் காலத்திற்கு ஏற்றதை உன்னோடு கூட ஆலோசனை செய்கிறேன். நாஹம் அஸ்மின் பிரபு कार्ये वानरेश न लक्ष्मणः त्वमेव हेतु कार्यस्य प्रभुश्च प्लवगेश्वरा. வானரேஷ வானரமண்ணா அஸ்மின் இந்த காரியத்தில் பிரபு ஆக்ஞாபிக்கும் உரிமையுற்றவன் ஆகம் நானும் நா இல்லை லக்ஷ்மணா நாச்ச லக்ஷ்மணனும் இல்லை. प्लवगेश्वर वानरमण्णा कार्यस्य காரியத்தை பிரபு ஆக்ஞாபிக்கும் அதிகாரமுடைய ஹேது கருவி துவம் ஏவ நீரே. வானரமண்ணா இந்த காரியத்தில் ஆக்ஞாபிக்கும் உரிமையுற்றவன் நானும் இல்லை லக்ஷ்மணனும் இல்லை. வானரமண்ணா காரியத்தை ஆக்ஞாபிக்கும் அதிகாரமுடைய கருவி நீரே. त्वमेवाज्ञापय विभो मम कार्य विनिश्चयं त्वं हि जानासि यत्कार्यं मम वीर न संशयः. विभो मन्ना मम எனது காரிய விநிச்சயம் காரியத்தில் செய்ய வேண்டியதை துவம் ஏவ நீரே ஆக்ஞாபய கட்டளையிடும். வீர சூரனே மம எனக்கு எத்காரியம் ஆக வேண்டிய காரியம் எதுவோ அதை துவம் ஹி நீரே ஜானாசி நன்றாய் அறிவீர். சம்சயா இதில் சந்தேகமில்லை. மன்னா எனது காரியத்தில் செய்ய வேண்டியதை நீரே கட்டளையிடும். சூரனே எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவோ அதை நீரே நன்றாய் அறிவீர். இதில் சந்தேகமில்லை.
सुहृद्वितीयो विक्रान्तः प्राज्ञकालविशेषवेत् भवानस्मद्धिते युक्तः सुकृतार्थोऽर्थवित्तमः பவானே சுஹ்ருத்விதீயः சிநேகிதர்களை கைவிடாத துணைவன் விக்ராந்தः ஆண்மையுள்ளவன் பிராஜ்ஞः எல்லாம் அறிந்தவன் கால விசேஷவேத் காலத்திற்கு ஏற்றவைகளை அறிந்தவன் அஸ்மத்தித்தே எனக்கு நன்மை செய்வதில் யுக்தः ஆசக்தியுடையவன் சுக்ருதார்த்தः நன்கு ஆராய்ந்து காரியங்களை செய்கிறவன் அர்த்தவித்தமः காரியங்களின் நுட்பங்களை அறிந்தவர்களில் சிறந்தவன் நீ சிநேகிதர்களை கைவிடாத துணைவன் ஆண்மையுள்ளவன் எல்லாம் அறிந்தவன் காலத்திற்கு ஏற்றவைகளை அறிந்தவன் எனக்கு நன்மை செய்வதில் ஆசக்தியுடையவன் நன்கு ஆராய்ந்து காரியங்களை செய்கிறவன் காரியங்களின் நுட்பங்களை அறிந்தவர்களில் சிறந்தவன் ஏவ முக்தஸ்தோ சுக்ரீவோ வினத்தம் நாம யூதபம் அப்ரவீத் ராம சாநித்யே லக்ஷ்மணஸ்ய ச தீமதः शैलाभं मेघनिर्घोषम् ऊर्जितं प्लवगेश्वरः एवं इव्वाறு உக்தः ஆக்ஞை பெற்ற प्लवगेश्वरः வானர மன்னனான சுக்ரீவः தோ சுக்ரீவனே ராம சாநித்யே ஸ்ரீராமருடைய முன்னிலையில் தீமதः புத்திமானாகிய லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மணருடைய முன்னிலையிலும் ஷைலாபம் மலை போன்றவனும் மேக நிர்கோஷம் மேகம் போல் கர்ஜிக்கின்றவனும் ஊர்ஜிதம் அதிக ஆற்றலுடையவனும் யூதபம் சேனை தலைவனுமான வினத்தம் நாம வினத்தன் என்பவனை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு ஆக்ஞாபித்தான் இவ்வாறு ஆக்ஞை பெற்ற வானர மன்னனான சுக்ரீவனே ஸ்ரீராமருடைய முன்னிலையில் புத்திமானாகிய லக்ஷ்மணருடைய முன்னிலையிலும் மலை போன்றவனும் மேகம் போல் கர்ஜிக்கின்றவனும் அதிக ஆற்றல் உடையவனும் சேனை தலைவனுமான வினத்தன் என்பவனை பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்தான் सोम सूर्यात्मजैः वानरैर्वानरोत्तम देशकालनयैर्युक्तः कार्याकार्यविनिश्चये वृत्तशतसहस्रेण वानराणां तरस्विनाम् अधिगच्छ दिशं पूर्वां स शैलवनकाननाम् வானரோத்தமா வானரோத்தமா சோம சூர்யாத்மஜைகி சந்திரன் சூரியன் இவர்களின் புதல்வர்களாகிய வானரைகி வானரர்களோடு சார்த்தம் கூட தரஸ்வினாம் பலசாலிகளான வானராணாம் வானரர்களின் சதசகசிரேன 100,000 விருத்தகா சூழப்பட்டவனாயும் காரிய வினிச்சயே செய்யத்தகுந்தது செய்யத்தகாதது இவைகளை ஆராய்ந்து அறிவதில் தேச கால நயகி தேசம் காலம் உபாயம் இவைகளோடு யுக்தகா கூடியிருப்பவனாகவும் ச சைலவன காணனாமலை காடு சோலைகள் இவைகளோடு கூடிய பூர்வாம் கிழக்கு திசம் திக்குக்கு அதிகச்ச செல் வானரோத்தமா சந்திரன் சூரியன் இவர்களின் புதல்வர்களாகிய வானரர்களோடு கூட பலசாலிகளான வானரர்களின் 100,000 சூழப்பட்டவனாயும் செய்யத்தகுந்தது செய்யத்தகாதது இவைகளை
ஆராய்ந்து அறிவதில் தேசம் காலம் உபாயம் இவைகளோடு கூடி இருப்பவனாகவும் மலை காடு சோலைகள் இவைகளோடு கூடிய கிழக்கு திக்குக்குச் செல். தத்ர சீதாம் ச வைதேயீம் நிலையம் ராவணஸ்ய ச மார்கத்வம் கிரி துர்கேஷு வனேஷு ச நதீஷு ச. நதீம் भागीरथीं रम्यां यामुनं च महागिरिं सरस्वतीं च सिन्धुं च शोणं मणिनिबोधकं मयीं कालमयीं चैव शैलकाननशोभितां ब्रह्ममालान् विदेहांश्च मालवान् काशीकोसलान् मागधांश महाग्रामान् पुण्ड्रान् वङ्गांस्तथैव च पत्तनं कोशकाराणां भूमिं च रजताकराम्. तत्र अंगगिरिदुर्गेषु मलैகளிலும் குகைகளிலும் वनेषु च वनங்களிலும் நதீஷு ச நதிகளிலும் ரம்யாம் அழகிய பாகீரதீம் பாகீரதி நதீம் நதியிலும் யாமுனம் யாமுனம் என்ற மகாகிரிம் மகாபர்வதத்திலும் சரஸ்வதீம் ச சரஸ்வதி நதியிலும் சிந்தும் ச சிந்து நதியிலும் மணி நிபோதகம் மாணிக்கத்தை நிகர்த்த ஜலத்தையுடைய சோணம் சோண நதியிலும் ஷைலக்கானன சோபிதாம் மலைகளாலும் வனங்களாலும் அழகு வாய்ந்து விளங்கும் மஹீம் ச மஹி என்னும் நாட்டிலும் காலமஹீம் ஏவ காலமஹி என்னும் நாட்டிலும் பிரம்மமாலான் பிரம்மமாலம் என்னும் தேசங்களிலும் விதேகான் ச விதேக தேசங்களிலும் மாலவான் மாலவ தேசங்களிலும் காஷி கோசலான் காசி கோசல தேசங்களிலும் மாகதாஞ்ச மகத நாடுகளிலும் புண்ராஞ்ச புண்டர நாடுகளிலும் வங்கான் ஏவ வங்க நாடுகளிலும் கோஷக்காராணாம் கோசக்காரர்கள் என்னும் ராஜாக்களுடைய பத்தனம் பட்டணத்திலும் ரஜதாகராம் ரஜதாக்காரம் என்னும் பூமிம் ச பிரதேசத்திலும் ததா அவ்வண்ணமே மகாகிராமான் பெரும் கிராமங்களிலும் வைதேகிம் விதேக மன்னரின் புதல்வியாகிய சீதாம் ச சீதாதேவியையும் ராவணஸ்ய ராவணனுடைய நிலையம் ச இருப்பிடத்தையும் மார்கத்வம் தேடுங்கள். அங்கு மலைகளிலும் குகைகளிலும் வனங்களிலும் நதிகளிலும் அழகிய பாகீரதி நதியிலும் யாமுனம் என்ற மகா பர்வதத்திலும் சரஸ்வதி நதியிலும் சிந்து நதியிலும் மாணிக்கத்தை நிகர்த்த ஜலத்தை உடைய சோண நதியிலும் மலைகளாலும் வனங்களாலும் அழகு வாய்ந்து விளங்கும் மகி என்னும் நாட்டிலும் காலமக்கி என்னும் நாட்டிலும் பிரம்ம மாலம் என்னும் தேசங்களிலும் விதேக தேசங்களிலும் மாலவ தேசங்களிலும் காசி கோசல தேசங்களிலும் மகத நாடுகளிலும் புண்டர நாடுகளிலும் வங்க நாடுகளிலும் கோசக்காரர்கள் என்னும் ராஜாக்களுடைய பட்டணத்திலும் ரஜதாகாரம் என்னும் பிரதேசத்திலும் அவ்வண்ணமே பெரும் கிராமங்களிலும் விதேக மன்னரின் புதல்வியாகிய சீதா தேவியையும் ராவணனுடைய இருப்பிடத்தையும் தேடுங்கள். சர்வமேதத் விசேதவ்யம் மிருகயத்பிஸ்ததஸ்ததः ராமஸ்ய தயிதாம் பார்யாம் சீதாம் தசரதஸ்னுஷாம் தசரதஸ்னுஷாம் தசரதரின் மருகியும் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய தயிதாம் அன்பிற்கு பாத்திரமாகிய பாரியா மனைவியமான சீதாம் சீதா தேவியை ததஸ்ததः அங்கங்கு மிருகயத்பிகி தேடுகின்ற உங்களால் ஏதத் சர்வம் இது எல்லாமும்
விசேத்தவ்யம் தேடத்தக்கது. தசரதரின் மருகியும் ஸ்ரீராமருடைய அன்பிற்கு பாத்திரமாகிய மனைவியுமான சீதா தேவியை அங்கங்கு தேடுகின்ற உங்களால் இது எல்லாமும் தேடத்தக்கது. சமுத்திரம் அவகாடாம்ச பர்வதான் பத்தனானி ச மந்தரஸ்ய ச ये कोटिं संश्रिता केचिदायताम् कर्णप्रावरणाश्चैव तथा चाप्योष्टकर्णकाः घोरलोहमुखाश्चैव यवनाश्चैकपादकाः अक्षया बलवन्तश्च पुरुषा पुरुषादकाः किरातकर्णचूडाश्च हेमाङ्गा प्रियदर्शनाः आममीनाशनास्तत्र किराताद्वीपवासिनः अन्तर्जलचराघोरा नरव्याघ्रा इति श्रुताः एतेषामालया सर्वे विचेया काननौकसः சமுத்திரம் சமுத்திரத்தையும் அவகாடான் மறைந்த இடங்களையும் பர்வதான் பர்வதங்களையும் பத்தனானீச்ச பட்டணங்களையும் மந்தரஸ்யே மந்தர மலையினது ஆயதாம் பெருத்து கோட்டிம் ச கொடுமுடியையும் ஏகேச்சித் ஏதோ சிலர் சம்ஸ்ரிதாக அடைந்திருக்கின்றார்கள். கர்ண பிராவரணாச்ச கர்ண பிராவணர்கள் என்பவர்களும் ஓஷ்டகர்ணகாச்ச ஓஷ்டகர்ணகர் என்பவர்களும் கோர லோக முகாச்ச கோர லோக முகர் என்பவர்களும் ஜவனாச்ச ஜவனர்கள் என்பவர்களும் ஏகபாதகாச்ச ஏகபாதகர்கள் என்பவர்களும் அக்ஷயாக ஏவ அக்ஷயர் என்பவர்களும் பலவந்தக பலசாலிகளாகிய புருஷாதகாக புருஷாதகர்கள் என்னும் புருஷாச்ச மானிடர்களும் கிராத்தாக ததா கிராத்தர் என்பவர்களும் கர்ணச்சூடாச்ச கர்ணச்சூடர்கள் என்பவர்களும் பிரிய தர்ஷனாக அழகிய தோற்றமுடைய ஏமாங்காக ஏமாங்கர் என்பவர்களும் தத்ர அங்கே த்வீபவாசினக த்வீபங்களில் வசிக்கும் ஆம மீனாசனாக பச்சை மீன்களை தின்னும் கிராத்தாக ஏவ கிராத்தர் என்பவர்களும் நரவ்யாக்ராக நரவ்யாக்ரர்கள் இதி என்று ஸ்ருதாக அழைக்கப்படும் கோராக பயங்கரமான அந்தர்ஜலச்சராக பி ஜலத்தினுள் வசிப்பவர்களுமாகிய இவர்கள் காண நௌகசகா வனவாசிகள். ஏத்தேஷாம் இவர்களுடைய ஆலயாக இருப்பிடங்கள் சர்வே எல்லாமும் விச்சேயாக தேடத்தக்கவைகள். சமுத்திரத்தையும் மறைந்த இடங்களையும் பர்வதங்களையும் பட்டணங்களையும் மந்தர மலையினது பெருத்த கொடுமுடியையும் ஏதோ சிலர் அடைந்திருக்கின்றார்கள். கர்ண பிராவணர்கள் என்பவர்களும் ஓஷ்ட கர்ணக்கர் என்பவர்களும் கோர லோக முக்கர் என்பவர்களும் ஜவனர்கள் என்பவர்களும் ஏகபாதகர்கள் என்பவர்களும் அக்ஷயர் என்பவர்களும் பலசாலிகளாகிய புருஷாதகர்கள் என்னும் மானிடர்களும் கிராத்தர் என்பவர்களும் கர்ணச்சூடர்கள் என்பவர்களும் அழகிய தோற்றமுடைய ஹேமாங்கர் என்பவர்களும் அங்கே த்வீபங்களில் வசிக்கும் பச்சை மீன்களை தின்னும் கிராத்தர் என்பவர்களும் நரவ்யாகிரர்கள் என்று அழைக்கப்படும் பயங்கரமான ஜலத்தினுள் வசிப்பவர்களுமாகிய இவர்கள் வனவாசிகள். இவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாமும் தேடத்தக்கவைகள். गिरिभिर्ये च गम्यन्ते प्लवनेन प्लवेन च रत्नवन्तं यवद्वीपं सप्तराज्योपशोभितं सुवर्णकुड्यकं चैव सुवर्णाकरमण्डितम्
यवद्वीपम् अतिक्रम्य शिशिरो नाम पर्वतः दिवं स्पृशति शृङ्गेण देवदानवसेवितः एतेषां गिरिदुर्गेषु प्रभूतेषु वनेषु च मार्गध्वंसयिता सर्वे रामपत्नीं यशस्विनीम् यवद्वीपं यवद्वीपत्ते अतिक्रम्य ताण्डे शिशिरो नाम शिशिரம் என்ற பர்வதः ஓர் மலை இருக்கிறது. தேவதானவ சேவிதः தேவர்களாலும் அசுரர்களாலும் வசிக்க பெற்றது. தேவம் ஆகாயத்தை ஸ்ருங்கேன கொடுமுடியால் ஸ்பிருஷதி தொடுகிறது. எவைகள் प्लवनेन பரந்தோ प्लवेन च பாய்ந்தோ கிரிபிஹி च மலைகளில் தங்கி கம்யந்தே அடையப்படுகின்றனவோ ஏதேஷாம் இவைகளுடைய கிரி துர்கேஷு மலை துர்கங்களிலும் பிரபூதேஷு பல வனேஷு च வனங்களிலும் சர்வே சகிதாக நீங்கள் எல்லோருமாய் சேர்ந்து யசஸ்வினியும் புகழ் படைத்து ராமபத்னிம் ஸ்ரீராமரது பத்தினியை மார்கத்வம் தேடுங்கள். சப்த ராஜ்யோபசோபிதம் 7 ராஜ்யங்களோடு அழகு வாய்ந்து விளங்குகிறதும் ரத்னவந்தம் ரத்னங்களால் நிறைந்ததுமான யவத்வீபம் யவத்வீபத்திலும் சுவர்ணாகரமண்டிதம் தங்கச் சுரங்கங்கள் நிறைந்த சுவர்ண குட்டியகம் ஏவ சுவர்ண குட்டியகம் என்னும் துவீபத்திலும் அப்படியே தேடுங்கள். யவத்வீபத்தை தாண்டி சிசிரம் என்ற ஒரு மலை இருக்கிறது. தேவர்களாலும் அசுரர்களாலும் வசிக்க பெற்றது. ஆகாயத்தை கொடுமுடியால் தொடுகிறது. எவைகள் பறந்தோ பாய்ந்தோ மலைகளில் தங்கியோ அடையப்படுகின்றனவோ இவைகளுடைய மலை துர்கங்களிலும் பல வனங்களிலும் நீங்கள் எல்லோருமாய் சேர்ந்து புகழ் படைத்த ஸ்ரீராமரது பத்தினியை தேடுங்கள். 7 ராஜ்யங்களோடு அழகு வாய்ந்து விளங்குகிறதும் ரத்னங்களால் நிறைந்ததுமான யவத்வீபத்திலும் தங்கச் சுரங்கங்கள் நிறைந்த சுவர்ண குட்டிகம் என்னும் துவீபத்திலும் அப்படியே தேடுங்கள். ததோ ரக்த ஜலம் ஷாணம் அகாதம் சீக்ரகாமினம் கத்வா பாரம் சமுத்ரஸ்ய சித்தச்சாரண சேவிதம் தஸ்ய தீர்த்தேஷு ரம்யேஷு விசித்ரேஷு வனேஷு च ராவண சக வைதேஹ்யா மார்கிதவ்யஸ்ததஸ்ததः சமுத்ரஸ்ய சமுத்திரத்தினுடைய சித்தச்சாரண சேவிதம் சித்தர்களாலும் சாரணர்களாலும் வசிக்க பெற்ற பாரம் அக்கரையையும் ததா விடத்தில் அகாதம் மிக ஆழமானதும் சீக்கிரகாமினம் பிரவாகம் எடுத்து ஓடுகிறதுமான ரக்த ஜலம் சிவந்த ஜலமுடையதுமான ஷோணம் ஷோணம் எனும் நதத்தை கத்வா அடைந்து தஸ்யே அதன் ரம்யேஷு அழகிய தீர்த்தேஷு தீர்த்த கட்டங்களிலும் விசித்ரேஷு விசித்திரமான வனேஷு च வனங்களிலும் ததஸ்ததः எல்லாவிடங்களிலும் ராவணः ராவணன் வைதேஹ்யா சீதாதேவியோடு சக கூட மார்கிதவ்யः தேடப்பட வேண்டியவன். சமுத்திரத்தினுடைய சித்தர்களாலும் சாரணர்களாலும் வசிக்க பெற்ற அக்கரையையும் அவ்விடத்தில் மிக ஆழமானதும் பிரவாகம் எடுத்து ஓடுகிறதுமான சிவந்த ஜலமுடையதுமான சோணம் எனும் நதத்தை அடைந்து அதன் அழகிய தீர்த்த கட்டங்களிலும் விசித்திரமான வனங்களிலும் எல்லா விடங்களிலும் ராவணன் சீதா தேவியோடு கூட தேடப்பட வேண்டியவன். पर्वत प्रभावानद्यः सौरम्या बहो निष्कुटाः मार्गितव्य धरीमन्तः पर्वताश्च वनानि च
பர்வத பிரபவாக பர்வதங்களிலிருந்து தோன்றிய நத்யः நதிகளிலும் சோரம்யாக மிக அழகிய பகு நிஷ்குட்டாக பல உத்தியான வனங்களும் தரீமந்தः குகைகள் அடர்ந்த பர்வதாக ச மலைகளும் மார்கித்தவ்யாக தேடப்பட வேண்டியவைகள் வனானி காடுகளும் ச அப்படியே தேடப்பட வேண்டியவைகள் பர்வதங்களிலிருந்து தோன்றிய நதிகளிலும் மிக அழகிய பல உத்தியான வனங்களும் குகைகள் அடர்ந்த மலைகளும் தேடப்பட வேண்டியவைகள் காடுகளும் அப்படியே தேடப்பட வேண்டியவைகள் தத்தः சமுத்ரத்வீபாம்ச்ச சுபீமான் द्रष्टुमर्हथ ஊர்மிமந்தம் சமுத்திரம் ச क्रोशन्तं அனிலோத்தம் ததः அதன்மேல் அணிலோத்தம் காற்றினால் மோதுண்டு क्रोशन्तं முழங்கும் ஊர்மிமந்தம் அலைகளோடு கூடிய சமுத்திரம் ச சமுத்திரத்தையும் சுபீமான் மிக அபாயகரமான சமுத்திரத்வீபாஞ்ச சமுத்திரத்தின் தீவுகளையும் திரஷ்டும் அர்ஹத பார்க்க கடவீர்கள் அதன்மேல் காற்றினால் மோதுண்டு முழங்கும் அலைகளோடு கூடிய சமுத்திரத்தையும் மிக அபாயகரமான சமுத்திரத்தின் தீவுகளையும் பார்க்க கடவீர்கள் தத்ராசுரா மகாகாயாச்சாயாம் கிருஹ்ணந்தி நித்யஷः பிரஹ்மணா சமனுஜ்ஞாத தீர்க்ககாலம் புபுக்ஷிதாः தத்ர அவ்விடத்தில் மகாகாயாக பெரு உடலையுடைய அசுரர்கள் தீர்க்ககாலம் நெடும் காலம் புபுக்ஷிதாக பசி கொண்டவர்களாய் பிரஹ்மணா பிரம்மதேவரால் சமனுஜ்ஞாதாக அனுகிரகிக்க பெற்றவர்களாய் நித்யஷः எப்பொழுதும் சாயாம் நிழலை கிருஹ்ணந்தி பற்றி இழுக்கிறார்கள் அவ்விடத்தில் பெரு உடலை உடைய அசுரர்கள் நெடுங்காலம் பசி கொண்டவர்களாய் பிரம்மதேவரால் அனுகிரகிக்க பெற்றவர்களாய் எப்பொழுதும் நிழலை பற்றி இழுக்கிறார்கள் தம் காலமேக பிரதிமம் மகோரகனே சேவிதம் அபிகம்ய மகாநாதம் தீர்த்தேனைவ மகோததிம் ததோ ரக்தா ஜலம் பீமம் லோஹிதம் நாம சாகரம் கதா திரக்ஷ்யத தாம் சைவ ப்ருஹதீம் கோட்டசால்மலீம் காலமேக பிரதிமம் காளமேகம் போன்றதும் மகோரகா நிஷேவிதம் பெரும் பாம்புகளால் வசிக்க பெற்றதும் மகாநாதம் பேரொலி உடையதுமான தம் அந்த மகோததிம் சமுத்திரத்தை அபிகம்ய அடைந்து ததா அதிலிருந்து இரத்த ஜலம் சிவந்த நீரை உடையதும் பீமம் அபாயகரமானதும் லோஹிதம் நாம லோஹிதம் என்ற சாகரம் சமுத்திரத்தை தீர்த்தேன ஏவ ஏற்ற உபாயத்துடனேயே கதா சென்றவர்களாய் தாம் அந்த ப்ருஹதீம் பெரிய கூட்டசால்மலீம் ஏவச்ச பிரதானமான இலவமரத்தையும் திரக்ஷ்யத பார்ப்பீர்கள் காளமேகம் போன்றதும் பெரும் பாம்புகளால் வசிக்க பெற்றதும் பேரொலி உடையதுமான அந்த சமுத்திரத்தை அடைந்து அதிலிருந்து சிவந்த நீரை உடையதும் அபாயகரமானதும் லோஹிதம் என்ற சமுத்திரத்தை ஏற்ற உபாயத்துடனேயே சென்றவர்களாய் அந்த பெரிய பிரதானமான இலவ மரத்தையும் பார்ப்பீர்கள் கிருஹம் ச வைனதேயஸ்யே நானாரத்னோபசோபிதம் தத்ர கைலாச சங்காசம் விஹிதம் விஸ்வகர்மணா
तत्र च अङ्गे कैलाससङ्काशं कैलासपर्वतத்தை நிகர்த்த நானாரத்னோபசோபிதம் நானாவித ரத்னங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிறதுமான வைனதேயஸ்ய கருட பகவானது கிருஹம் மாளிகையானது விஸ்வகர்மணா விஸ்வகர்மாவினால் விஹிதம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயே கைலாச பர்வதத்தை நிகர்த்த நானாவித ரத்னங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிறதுமான கருட பகவானது மாளிகையானது விஸ்வகர்மாவினால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. तत्र शैलनिभा भीमा मन्देहा नाम राक्षसाः शैलशृङ्गेषु लम्बन्ते नानारूपा भयावहाः. तत्र अङ्गे शैलनिभाः மலை போன்றவர்களும் பீமாக கொடியவர்களுமான மந்தேஹா நாம மந்தேகர்கள் என்ற ராட்சசாக அரக்கர்கள் நானாரூபாக பல உருவங்களொற்று பயாவகாக அச்சத்தை விளைவிக்கின்றவர்களாய் சைலஸ்ருங்கேஷு மலைச்சிகரங்களில் லம்பந்தே தூங்குகின்றார்கள். அங்கே மலை போன்றவர்களும் கொடியவர்களுமான மந்தேக்கர்கள் என்ற அரக்கர்கள் பல உருவங்களுற்று அச்சத்தை விளைவிக்கின்றவர்களாய் மலை சிகரங்களில் தொங்குகின்றார்கள். தே பதந்தே ஜலே நித்யம் சூரியஸ்யோதயனம் பிரதே நிகத்ய பிரஹ்ம தேஜோபேரஹன்யஹனி ராக்ஷசாः अभितप्ताश्च सूर्येण लम्बन्ते स्म पुनः पुनः. ते अंदे राक्षसाः அரக்கர்கள் சூரிய பகவானது உதயனம் பிரதி உதயத்தின் ஹேத்துவாய் அகனி பிரதி தினமும் பிரஹ்ம தேஜோபிகே காயத்ரி பிரபாவங்களால் நிகதாக துரத்தப்பட்டவர்களாயும் சூரிய பகவானாலே அபிதப்தாக தகிக்கப்பட்டவர்களாயும் நித்தியம் பிரதிதினமும் ஜலத்தில் பதந்தி விழுகின்றார்கள். புனः பெயர்த்தும் லம்பந்தே ஸ்ம தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த அரக்கர்கள் சூரிய பகவானது உதயத்தின் ஹேத்துவாய் பிரதிதினமும் காயத்ரி பிரபாவங்களால் துரத்தப்பட்டவர்களாயும் சூரிய பகவானாலே தகிக்கப்பட்டவர்களாயும் பிரதிதினமும் ஜலத்தில் விழுகின்றார்கள். பெயர்த்தும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ततः पाण्डुरमेघाभं क्षीरोदं नाम सागरं गता द्रक्ष्यत दुर्धर्षा मुक्ताहारम् इवोर्मिभिः. துர்தர்ஷாக எதற்கும் செலியாதவர்களே ததஹ விடத்திலிருந்து கதாக சென்றவர்களாய் ஊர்மிபிஹி அலைகளால் முக்தாஹாரம் முத்து மாலையை இவ போலிருக்கிறதும் பாண்டுர மேகாபம் வெள்ளி மேகம் போன்றதுமான க்ஷீரோதம் நாம க்ஷீரோதம் என்ற சாகரம் கடலை திரக்ஷ்யத காண்பீர்கள். எதற்கும் சலியாதவர்களே அவ்விடத்திலிருந்து சென்றவர்களாய் அலைகளால் முத்து மாலையை போலிருக்கிறதும் வெள்ளி மேகம் போன்றதுமான க்ஷீரோதம் என்ற கடலை காண்பீர்கள். தஸ்ய மத்யே மகான் ஸ்வேத ருஷபோ நாம பர்வதः दिव्ये गन्धे कुसुमितैर्हजतेश्यनगैर्वृतः. तस्य अदन्मध्ये मध्येले दिव्ये गन्धैः दिव्ये वासனையுள்ள குசுமிதைः புஷ்பங்களே உடையதும்
ராஜதைஹி ச வெள்ளியுமான நகைஹி மரங்களால் விருத்தः சூழப் பெற்றதும் மகான் பெரிய ஸ்வேதः வெள்ளிய ரிஷபः நாம விருஷபம் என்ற பர்வதः பர்வதம் இருக்கிறது. அதன் மத்தியிலே திவ்ய வாசனையுள்ள புஷ்பங்களை உடையதும் வெள்ளியும் ஆன மரங்களால் சூழப் பெற்றதும் பெரிய வெள்ளிய விருஷபம் என்ற பர்வதம் இருக்கிறது. சரश्च ராஜதை பத்மைர்ஜ்வலித்தைர்ஹேம கேசரைः நாம்னா சுதர்ஷனம் நாம ராஜஹம்சை சமாக்குலம். ஜ்வலிதைஹி ஜ்வலிக்கின்ற ஹேம கேசரைகி பொன் கிஞ்சல் கங்களை உடைய ராஜதைகி வெள்ளி பத்மைகி தாமரைகளாலும் ராஜஹம்சைகி அரச அன்னங்களாலும் சமாக்குலம் நிறைந்துள்ளதும் நாம்னா பெயரால் சுதர்ஷனம் நாம சுதர்ஷனம் என பெயர் பெற்ற சரா ஓர் பொய்கைச்ச அப்படியே இருக்கிறது. ஜுவலிக்கின்ற பொன் கிஞ்சல் கங்களை உடைய வெள்ளி தாமரைகளாலும் அரச அன்னங்களாலும் நிறைந்துள்ளதும் பெயரால் சுதர்சனம் என பெயர் பெற்ற ஓர் பொய்கை அப்படியே இருக்கிறது. விபோதாச்சாரணாயக்ஷாः கின்னராश्चाप्सरोगणाः ஹ்ருஷ்டசமபிகச்சந்தி நளினீம் தாம்ரீரம் சவஹ. விபுதாः தேவர்களும் சாரணாः சாரணர்களும் யக்ஷாः யக்ஷர்களும் கின்னராः கின்னரர்களும் அப்சரோ கணாः ச அப்சர கூட்டங்களும் ஹ்ருஷ்டாः சந்தோஷம் அடைந்தவர்களாய் ரீரம் சவஹ உல்லாசமாய் காலம் கழிக்க எண்ணம் கொண்டவர்களாய் தாம் அந்த நளினி ஓடைக்கு சமபிகச்சந்தி வருகின்றார்கள். தேவர்களும் சாரணர்களும் யக்ஷர்களும் கின்னரர்களும் அப்சர கூட்டங்களும் சந்தோஷம் அடைந்தவர்களாய் உல்லாசமாய் காலம் கழிக்க எண்ணம் கொண்டவர்களாய் அந்த ஓடைக்கு வருகின்றார்கள். க்ஷீரோதம் சமதிக்ரம்ய கதா த்ரக்ஷ்யத வானராः ஜலோதம் சாகரஸ்ரேஷ்டம் சர்வபூத அபயாவஹம். வானராः வானரர்களே, க்ஷீரோதம் க்ஷீரோதம் என்னும் சமுத்திரத்தை சமத்திக்கிரமிய கடந்து கதாக அப்பால் சென்றவர்களாய் சர்வபூத அபயாவகம் உயிர் கூட்டங்கள் எல்லாவற்றையும் அஞ்சச் செய்யும் சாகர சிரேஷ்டம் சமுத்திரங்களில் சிறந்ததாகிற ஜலோதம் ஜலோதம் என்பதை திரக்ஷ்யத காண்பீர்கள். வானரர்களே, க்ஷீரோதம் என்னும் சமுத்திரத்தை கடந்து அப்பால் சென்றவர்களாய் உயிர் கூட்டங்கள் எல்லாவற்றையும் அஞ்சச் செய்யும் சமுத்திரங்களில் சிறந்ததாகிற ஜலோதம் என்பதை காண்பீர்கள். தத்ர தத் கோபஜம் தேஜः கிருத்தம் ஹய முகம் மஹாத் அஸ்ய அத்புதம் மகாவேகம் ஓதனம் சச்சராச்சரம். தத்ர விடத்தில் தத் அந்த பிரசித்தமான, அதாவது ஔர்வ முனிவரது கோபத்தால் விளைந்த கோபஜம் கோபத்தால் விளைந்ததும் அத்புதம் ஆச்சரியகரமானதும் மகத் உக்ரமானதும் ஹயமுக்கம் குதிரை முகத்துடன் இருக்கிறதுமான தேஜகா படவாக்னி கிருத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ய இதற்கு மகாவேகம் மகாவேகத்துடன் வரும் சச்சராச்சரம் சராச்சரம் உள்ளிட்ட அனைத்தும் ஓதனம் உணவும்.
அவ்விடத்தில் அந்த பிரசித்தமான, அதாவது ஔர்வ முனிவரது கோபத்தால் விளைந்ததும் ஆச்சரியகரமானதும் உக்கிரமானதும் குதிரை முகத்துடன் இருக்கிறதுமான படவாக்னி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மகாவேகத்துடன் வரும் சராச்சரம் உள்ளிட்ட அனைத்தும் உணவும். தத்ர விக்ரோஷதாம் நாதோ பூதானாம் சலிலௌகசாம் ஸ்ரூயதே ச சமஸ்தானாம் திருஷ்ட்வா தத்படபாமுகம். தத்ர அவ்விடத்தில் தத் அந்த படவாமுகாக்னியை திருஷ்ட்வா கண்டு சலிலௌகசாம் ஜலத்தில் வசிக்கிறவைகளும் சமர்த்தானாம் வலு கொண்டவைகளும் விக்ரோஷதாம் அலரும் பூத்தானாம் பிராணிகளுடைய நாதகாச்ச சப்தமும் ஸ்ரூயத்தே கேட்கப்படுகிறது. அவ்விடத்தில் அந்த வடவாமுகாக்னியை கண்டு ஜலத்தில் வசிக்கிறவைகளும் வலு கொண்டவைகளும் அலரும் பிராணிகளுடைய சப்தமும் கேட்கப்படுகிறது. ஜலதஸ்யோத்தரே தீரே யோஜனானி த்ரயோதಶ ஜாத்தரூபசிலோ நாம மகான் கனகபர்வதः. ஜலதஸ்ய ஜலதம் எனும் சமுத்திரத்திற்கு உத்தரே தீர வடகரையில் த்ரயோதಶ யோஜனானி 13 யோஜனை தூரத்தில் 104 மைல் தூரத்திற்கு அப்பால் மகான் பெரிய ஜாத்த ரூபசிலக நாம ஜாத்த ரூபசிலம் என்ற கனக பர்வதா பொன்மலை இருக்கிறது. ஜலதம் எனும் சமுத்திரத்திற்கு வடகரையில் 13 யோஜனை தூரத்தில் 104 மைல் தூரத்திற்கு அப்பால் பெரிய ஜாத்த ரூபசிலம் என்ற பொன்மலை இருக்கிறது. தத்ர சந்திர பிரதிகாஷம் பன்னகம் தரணிதரம் பத்மபத்ர விஷாலாக்ஷம் ததோ திரக்ஷ்யத வானராः. ஆசீனம் பர்வதஸ்யாக்ரே சர்வதேவ நமஸ்கிருதம் சஹஸ்ரசிரசம் தேவம் அனந்தம் நீலவாசசம். வானரர்கள் தத்ர அங்கே பர்வதஸ்ய மலையினது அக்ரே உச்சியில் ஆசீனம் எழுந்தருளி இருக்கிறவரும் சந்திர பிரதிகாஷம் சந்திரன் போன்ற பிரகாசமுடையவரும் தரணிதரம் உலகை தாங்கிறவரும் பத்மபத்ர விஷாலாக்ஷம் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவரும் சர்வதேவ நமஸ்கிருதம் தேவர்கள் எல்லோராலும் வணங்கப்படுகிறவரும் சகஸ்ரசிரசம் 1000 தலைகளை உடையவரும் நீலவாசசம் நீல ஆடை தரித்தவருமான அனந்தம் அனந்தர் என்ற பன்னகம் தேவம் பன்னக கடவுளை ததக அப்பொழுது திரக்ஷ்யத காண்பீர்கள். வானரர்கள் அங்கே மலையினது உச்சியில் எழுந்தருளி இருக்கிறவரும் சந்திரன் போன்ற பிரகாசமுடையவரும் உலகை தாங்குகிறவரும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவரும் தேவர்கள் எல்லோராலும் வணங்கப்படுகிறவரும் 1000 தலைகளை உடையவரும் நீல ஆடை தரித்தவருமான அனந்தர் என்ற பன்னக கடவுளை அப்பொழுது காண்பீர்கள். திரிஷிரா காஞ்சனகேதோஸ்தாலஸ்தஸ்ய மகாத்மனः ஸ்தாபித பர்வதஸ்யாக்ரே விராஜதே ச வேதிகः. பர்வதஸ்ய மலையின் அக்ரே உச்சியில்
திரிஷிராக மூன்று தலைகளை உடையதும் காஞ்சனக பொன்னாலானதும் சவேதிகக வேதியுடன் இருக்கிறதுமான தாலக ஓர் பனைமரமானது ஸ்தாபிதக ஸ்தாபிக்கப்பட்டு மகாத்மனக மகாத்மாவான தஸ்யே அவருக்கு கேத்துஹோ கொடியாக விராஜத்தை விளங்குகிறது. மலையின் உச்சியில் மூன்று தலைகளை உடையதும் பொன்னால் ஆனதும் வேதியுடன் இருக்கிறதுமான ஓர் பனைமரமானது ஸ்தாபிக்கப்பட்டு மகாத்மாவான அவருக்கு கொடியாக விளங்குகிறது. பூர்வஸ்யாம் திஷி நிர்மாணம் கிருத்தம் தத்ரிதசேஸ்வரைः அது த்ரிதசேஸ்வரைः தேவோத்தமர்களால் பூர்வஸ்யாம் கிழக்கு திசையில் நிர்மாணம் எல்லையாக கிருத்தம் செய்யப்பட்டது. அது தேவோத்தமர்களால் கிழக்கு திசையில் எல்லையாக செய்யப்பட்டது. ததப்பரம் ஹேமமயः ஸ்ரீமான் உதய பர்வதः தஸ்ய கோட்டிர்திவம் ஸ்பிருஷ்ட்வா शतयोजनमायता जातरूपमयी दिव्या विराजते स वेदिका सालैस्तमालैश्च कर्णिकारैश्च पुष्पितैः जातरूपमयैर्दिव्यैः शोभते सूर्यसन्निभैः. ततः परमदर्कपाल हेमामयः பொன்மயமாகிய ஸ்ரீமான் அழகிய உதய பர்வதः உதய பர்வதம் இருக்கிறது. தஸ்ய அதன் சவேதிகா வேதியுடன் இருக்கும் கோட்டிகி கொடுமுடியானது திவம் ஆகாசத்தை ஸ்பிருஷ்ட்வா அளாவிக்கொண்டு திவ்யா அழகுற்றதாய் ஜாத்த ரூபமயி பொன்மயமாய் சத யோஜனம் 100 யோஜனை ஆயதா விஸ்தாரமுள்ளதாய் விராஜதி விளங்குகிறது. சூரிய சந்நிபைகி சூரியனை நிகர்த்தவைகளும் திவ்யைகி அமானுஷ்யமானவைகளும் ஜாத்த ரூபமயைகி பொன்மயமானவைகளும் புஷ்பிதைகி நன்கு பூத்தவைகளுமான சாலைகி ஆச்சா மரங்களாலும் தாலைகி பனை மரங்களாலும் தமாலைகி ச பச்சிலை மரங்களாலும் கர்ணிகாரைகி ச கொன்றை மரங்களாலும் சோபத்தே விளங்குகிறது. அதற்கப்பால் பொன்மயமாகிய அழகிய உதய பர்வதம் இருக்கிறது. அதன் வேதியுடன் இருக்கும் கொடுமுடியானது ஆகாசத்தை அளாவிக்கொண்டு அழகுற்றதாய் பொன்மயமாய் 100 யோஜனை விஸ்தாரமுள்ளதாய் விளங்குகிறது. சூரியனை நிகர்த்தவைகளும் அமானுஷ்யமானவைகளும் பொன்மயமானவைகளும் நன்கு பூத்தவைகளுமான ஆச்சா மரங்களாலும் பனை மரங்களாலும் பச்சிலை மரங்களாலும் கொன்றை மரங்களாலும் விளங்குகிறது. தத்ர யோஜன விஸ்தாரம் உச்ச்ரிதம் சதயோஜனம் ஸ்ருங்கம் சௌமனசம் நாம ஜாத்தரூபமயம் துருவம். தத்ர அவ்விடத்தில் யோஜன விஸ்தாரம் 1 யோஜனை அகலமுள்ளதும் சதயோஜனம் 100 யோஜனை உச்ச்ரிதம் உயரமுள்ளதும் துருவம் சாஸ்வதமானதும் ஜாத்த ரூபமயம் பொன்மயமானதுமான சௌமனசம் நாம சௌமனசம் என்ற சுருங்கம் கொடுமுடி இருக்கிறது. அவ்விடத்தில் 1 யோஜனை அகலமுள்ளதும் 100 யோஜனை உயரமுள்ளதும் சாஸ்வதமானதும் பொன்மயமானதுமான சௌமனசம் என்ற கொடுமுடி இருக்கிறது.
तत्र पूर्वं पदं कृत्वा पुरा विष्णुस्त्रिविक्रमे द्वितीयं शिखरे मेरोश्चकार पुरुषोत्तमः पुरा முட்காலத்தில் புருஷோத்தமராகும் விஷ்ணுகோ விஷ்ணு பகவான் திரிவிக்ரமே திருவிக்ரம அவதாரத்தில் தத்ர அதில் பூர்வம் முதல் பதம் அடியை கிருத்வா வைத்து த்விதீயம் இரண்டாவதை மேரோஹோ மேருவினது சிக்கரே சிகரத்தில் சக்கார வைத்தார் முற்காலத்தில் புருஷோத்தமராகும் விஷ்ணு பகவான் திருவிக்கிரம அவதாரத்தில் அதில் முதல் அடியை வைத்து இரண்டாவதை மேருவினது சிகரத்தில் வைத்தார் उत्तरेण परिक्रम्य जम्बूद्वीपं दिवाकरः दृश्यो भावते भूयिष्ठं शिखरं तन्महोच्छ्रितम् दिवाकरः सूर्ये भगवान् जम्बूद्वीपे उत्तरेण वडपुरमाग परिक्रम्य सुट्री तत् अन्द महोच्छ्रितं மிக உயர்ந்த சிகரத்தை அடுத்து பூயிஷ்டம் நன்கு திருஷ்யக காணப்படுகிறவராய் பவதியாகிறார் சூரிய பகவான் ஜம்பு துவீப்பை வடபுறமாக சுற்றி அந்த மிக உயர்ந்த சிகரத்தை அடுத்து நன்கு காணப்படுகிறவராய் ஆகிறார் तत्र वैखानसा नाम वालखिल्या महर्षयः प्रकाशमाना दृश्यन्ते सूर्ये वर्णास्तपस्विनः तत्र அவ்விடத்தில் வைகானசாக நாம வைகானசர் என்று பெயருடையவர்களும் வாலக்கில்யாக வாலக்கில்யர்கள் என்ற பெயர் உடையவருமான மகர்ஷயக மகரிஷிகள் தபஸ்வினக தப்போதனர்களாய் சூரிய வருணாக சூரியனது ஒளி கொண்டவர்களாய் பிரகாசமானாக தேஜோமயமாய் விளங்குகின்றவர்களாய் திருஷ்யந்தே காணப்படுகின்றார்கள் அவ்விடத்தில் வைகானசர் என்று பெயருடையவர்களும் வாலக்கில்யர்கள் என்ற பெயருடையவருமான மகரிஷிகள் தப்போதனர்களாய் சூரியனது ஒளி கொண்டவர்களாய் தேஜோமயமாய் விளங்குகின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள் அயம் சுதர்ஷனோ த்வீபः புரோ யஸ்ய பிரகாசதே यस्मिंस्तेजश्च चक्षुश्च सर्वप्राणाभृतामपि सर्वप्राणाभृतामपि எல்லா உயிர்களுக்கும் यस्मिन् எதில் தேஜः च வெளிச்சமும் चक्षुः च பார்க்கும் சக்தியும் உண்டாகிறதோ यस्य எந்த அதற்கு புறः முன்னிலையில் சுதர்ஷனः சுதர்சனம் என்ற அயம் இந்த த்வீபः தீவு பிரகாசத்தை விளங்குகிறது எல்லா உயிர்களுக்கும் எதில் வெளிச்சமும் பார்க்கும் சக்தியும் உண்டாகிறதோ எந்த அதற்கு முன்னிலையில் சுதர்சனம் என்ற இந்த தீவு விளங்குகிறது தஸ்ய சைலஸ்ய குஞ்சேஷோ கந்தரேஷு வனேஷு ச ராவணः சஹ வைதேஹ்ய மார்கிதவ்யஸ்ததஸ்ததः தஸ்ய அந்த சைலஸ்ய மலையினது குஞ்சேஷு புதர்களிலும் கந்தரேஷு குகைகளிலும் வனேஷு ச காடுகளிலும் ததஸ்ததः எல்லா விடங்களிலும் ராவணः ராவணன் வைதேஹ்யா சீதாதேவியோடு சக கூட மார்கிதவ்யः தேடத்தக்கவன் அந்த மலையினது புதர்களிலும் குகைகளிலும் காடுகளிலும் எல்லா விடங்களிலும் ராவணன் சீதாதேவியோடு கூட தேடத்தக்கவன்
काञ्चनस्य च शैलस्य सूर्यस्य च महात्मनः आविष्टतेजसा सन्ध्या पूर्वा रक्ता प्रकाशते पूर्वाकाले सन्ध्या सन्ध्यै काञ्चनस्य பொன் शैलस्य च மலையினுடையவும் महात्मनः महात्मावाன सूर्यस्य च सूर्य பகவானுடையவும் தேஜசா தேஜசினால் ஆவிஷ்ட ஆக்கிரமிக்கப்பட்டதாய் ரக்தா செந்நிறமுடையதாக பிரகாசத்தை விளங்குகின்றது. காலை சந்தியை பொன்மலையினுடையவும் மகாத்மாவான சூரிய பகவானுடையவும் தேஜசினால் ஆக்கிரமிக்கப்பட்டதாய் செந்நிறம் உடையதாக விளங்குகின்றது. பூர்வமேதத் கிருதம் துவாரம் பிருத்திவ்யா புவனஸ்ய ச சூரியஸ்யோதயனம் சைவ பூர்வாஹேஷாதிகுச்யதே. பூர்வம் பூர்வத்தில் ஏதத் இது பிருத்திவ்யா பூமிக்கும் புவனஸ்ய ச விண்ணுலகிற்கும் துவாரம் வாயிலாக கிருதம் சிருஷ்டிக்கப்பட்டது. சூரியஸ்ய ஏவ சூரிய பகவானுக்கும் உதயனம் உதிக்கும் இடமாக ச அப்படியே ஏற்படுத்தப்பட்டது. ஹி ஆகையால் ஏஷா இது பூர்வா பூர்வ திக் திக்கு என்று உச்சியத்தை சொல்லப்படுகிறது. பூர்வத்தில் இது பூமிக்கும் விண்ணுலகிற்கும் வாயிலாக சிருஷ்டிக்கப்பட்டது. சூரிய பகவானுக்கும் உதிக்கும் இடமாக அப்படியே ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இது பூர்வ திக்கு என்று சொல்லப்படுகிறது. தஸ்ய சைலஸ்ய பிருஷ்டேஷு நிர்ஜரேஷு குஹாசு ச ராவணசஹ விதேஹ்ய மார்கிதவ்யஸ்ததஸ்ததः. தஸ்ய அந்த சைலஸ்ய மலையினது பிருஷ்டேஷு அடிவாரங்களிலும் நிர்ஜரேஷு அருவிகளிலும் குஹாசு ச குகைகளிலும் ததஸ்ததः எல்லாவிடங்களிலும் ராவணா ராவணன் வைதேஹ்யா சீதா தேவியோடு சஹா கூட மார்கிதவ்யக தேடத்தக்கவன். அந்த மலையினது அடிவாரங்களிலும் அருவிகளிலும் குகைகளிலும் எல்லாவிடங்களிலும் ராவணன் சீதா தேவியோடு கூட தேடத்தக்கவன். ததः பரமகம்யாஸ்யாதிக் பூர்வாத்ரிதசாவிருதா ரஹிதச்சந்திரசூர்யாभ्याम् अदृश्यतिमिरावृता. ततः பரம் அதற்கு மேல் பூர்வாதிக் கிழக்கு திசை அகம்யா செல்ல முடியாததாக சியாத்திருக்கிறது. த்ரிதசாவிருதா தேவர்களால் வசிக்க பெற்றது. அத்ருஷ்யா மானிடர்களுக்கு கட்புலனாகாதது. சந்திர சூர்யாபியாம் சந்திர சூரியர்களால் ரகிதா அணுகப்படாதது. திமிராவிருத்தா இருளடர்ந்தது. அதற்கு மேல் கிழக்கு திசை செல்ல முடியாததாக இருக்கிறது. தேவர்களால் வசிக்க பெற்றது. மானிடர்களுக்கு கட்புலனாகாதது. சந்திர சூரியர்களால் அணுகப்படாதது. இருளடர்ந்தது. शैलेषु तेषु सर्वेषु कन्दरेषु वनेषु च ये च नोक्ता मया देशा विचेया तेषु जानकी. तेषु அந்த शैलेषु மலைகளிலும் கந்தரேஷு குகைகளிலும் வனேஷு ச வனங்களிலும் மயா என்னால் நோக்தா குறிப்பிட்டு சொல்லப்படாத தேசாகா பிரதேசங்கள் ஏ எவைகளோ தேஷு அந்த சர்வேஷு ச எல்லாவிடங்களிலும் ஜானகி ஜானகி தேவியார் விச்சேயா தேடப்பட வேண்டியவள்.
அந்த மலைகளிலும் குகைகளிலும் வனங்களிலும் என்னால் குறிப்பிட்டு சொல்லப்படாத பிரதேசங்கள் எவைகளோ அந்த எல்லாவிடங்களிலும் ஜானகி தேவியார் தேடப்பட வேண்டியவள். ஏதாவத் வானரை சக்கியம் கந்தும் வானர புங்காः அபாஸ்கரம் அமர்யாதம் நஜ்ஜானீமஸ்ததः பரம். வானர புங்கவாக வானரோத்தமர்களே, வானரை வானரர்களால் கந்தும் சக்கியம் போகக்கூடியது. ஏத்தாவத் இது வரையில்தான், அமர்யாதம் எல்லைக்கு அப்புறப்பட்டது. ததா பரம் அதற்கு மேல், அபாஸ்கரம் சூரியன் இல்லாதது. ஜானிமகான நாம் அறியோம். வானரோத்தமர்களே, வானரர்களால் போகக்கூடியது இதுவரையில்தான், எல்லைக்கு அப்புறப்பட்டது. அதற்கு மேல் சூரியன் இல்லாதது நாம் அறியோம். அதிகம்யதோ வைதேகீம் நிலையம் ராவணஸ்ய ச மாசே பூர்ணே நிவர்த்தத்வம் உதயம் பிராப்ய பர்வதம். உதயம் உதய பர்வதம் மலை வரைக்கும் பிராப்ய சென்று ராவணஸ்ய ராவணனுடைய நிலையம் ச இருப்பிடத்தையும் வைதேகியும் து வைதேகியாரை பற்றியும் அதிகம்ய தெரிந்து கொண்டு மாசே ஒரு மாதம் பூர்ணே முடிவதற்குள் நிவர்த்தத்வம் நீங்கள் திரும்பி வந்து சேர வேண்டும். உதய மலை வரைக்கும் சென்று ராவணனுடைய இருப்பிடத்தையும் வைதேகியாரை பற்றியும் தெரிந்து கொண்டு ஒரு மாதம் முடிவதற்குள் நீங்கள் திரும்பி வந்து சேர வேண்டும். ஊர்த்வம் மாசான்னவஸ்தவ்யம் வசன்வத்யோ பவேன்மம சித்தார்த்தா சன்னிவர்த்தத்வம் அதிகம்ய ச மைதிலீம். ஊர்த்வம் மாசாத் ஒரு மாதத்திற்கு மேல், வஸ்தவ்யம் ந தாமதிக்க கூடாது, வசன் அப்படி தாமதிக்கிறவன், மம எனது வத்யக மரண தண்டனையை பெற்றவனாகி பவேதாகுவான். மைதிலீம் ச மைதிலியாரை பற்றி அதிகம்ய அறிந்து கொண்டு சித்தார்த்தாக காரியத்தை முடித்தவர்களாய் சன்னிவர்த்தத்வம் நீங்கள் திரும்பி வந்து சேருங்கள். ஒரு மாதத்திற்கு மேல் தாமதிக்க கூடாது. அப்படி தாமதிக்கிறவன் எனது மரண தண்டனையை பெற்றவனாகி ஆகுவான். மைதிலியாரை பற்றி அறிந்து கொண்டு காரியத்தை முடித்தவர்களாய் நீங்கள் திரும்பி வந்து சேருங்கள். மகேந்திர காந்தாம் வனஷண்ட மண்டிதாம் தேசம் சரித்வா நிபுணேன வானராः அவாப்ய சீதாம் ரகுவம்சஜ பிரியாம் ததோ நிவృத்தா சுக்கினோ பவிஷ்யத. வானரர்களே, மகேந்திர காந்தாம் இந்திரனுக்கு பிரியமானதும் வன ஷண்ட மண்டிதாம் வன சமூகங்களால் நிறைந்ததுமான திசம் திக்கில் சரித்வா தேடித் தெரிந்து ததக அங்கு ரகுவம்சஜ பிரியாம் ரகுவம்சத்தில் பிறந்தவரின் மனைவியாகிய சீதாம் சீதாதேவியை நிபுணேன சாமர்த்தியத்தால் அவாப்பிய அடைந்து நிவృத்தாக திரும்பி வந்தவர்களாய் சுக்கினக மன சந்துஷ்டி உடையவர்களாய் பவிஷ்யத ஆகுவீர்களாக. வானரர்களே, இந்திரனுக்கு பிரியமானதும் வன சமூகங்களால் நிறைந்ததுமான திக்கில் தேடித் தெரிந்து அங்கு ரகுவம்சத்தில் பிறந்தவரின் மனைவியாகிய சீதாதேவியை சாமர்த்தியத்தால் அடைந்து திரும்பி வந்தவர்களாய் மன சந்துஷ்டி உடையவர்களாய் ஆகுவீர்களாக.
इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 40 सर्गः।